வன்னியர் சமுதாய மக்களை திரட்டி கொண்டு இந்த வன்னியர் கூட்டமைப்பு ராமதாஸ் வச்சிருக்கிற வன்னியர் கல்வி அறக்கட்டளையை நாங்கள் மீட்டு அந்த வாரியத்திடம் ஒப்படைப்பதற்கான அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். வன்னியர்களுக்கு வழங்க வேண்டிய 10.5% உள் இடஒதுக்கீடு உண்மையான தரவுகள் இருந்தும் ஏன் மறுக்கப்படுகிறது? CN ராமமூர்த்தி பரபரப்பு பேட்டி. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் வன்னியர் கூட்டமைப்பு சார்பில் செய்தியாளர் சந்திப்பு வன்னியர் கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் CN ராமமூர்த்தி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் வன்னியர் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் உடனிருந்தனர். வன்னியர் கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் CN ராமமூர்த்தி அவர்கள் செய்தியாளரிடம் கூறுகையில், வன்னியர்களுக்கு வழங்க வேண்டிய 10.5 உள் இடஒதுக்கீடு உண்மையான தரவுகள் இருந்தும் ஏன் மறுக்கப்படுகிறது என்றும், வன்னியர் பொது சொத்து நலவாரியம் மற்றும் வன்னியர் நலவாரியம் ஆகியவை வன்னியர் சமூகத்திற்கு ஏன் மறுக்கப்படுகிறது என்று விரிவாக எடுத்துரைத்தார். சார், இது வன்னியர் கூட்டமைப்பு சார்பாக இந்த பிரஸ் மீட் இருக்கு. இது பொதுச் செயலாளர் வெங்கடேசன், அவர் அமைப்பு செயலாளர் சத்குரு, இவர் தலைமை நிலை செயலாளர் ராம்குமார், அவர் மாநகர தலைவர் செல்வம், பின்னாடி வியாபாரிகள் சங்க தலைவர் அவர் வெங்கடேசன், இவர் அமைப்பு செயலாளர் நடராஜன், இவர் கூட இருக்கிற சென்னை செக்ரட்டரி சேகர். வருகை தந்திருக்கின்ற அச்சு ஊடக பிரிவினுடைய படக்குழுவினரோடு சேர்ந்த அனைவருக்கும் வன்னியர் கூட்டமைப்பின் சார்பாக என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் இந்த கூட்டமைப்பு என்பது நீண்ட நெடிய பயணமாக வன்னியர் சமுதாய முன்னேற்றத்திற்காக கல்வியில், பொருளாதாரத்தில், வேலைவாய்ப்பில் கிடைக்க வேண்டுமென்று நீண்ட நெடிய சட்ட போராட்டத்தை நிகழ்த்தி அதில் எல்லாத்தையும் வெற்றி கண்டிருக்கிறோம். முதலாவதாக நீங்கள் 10.5% இடஒதுக்கீடு என்பது கலைஞர் அவர்கள் ஆட்சி செய்கின்ற காலத்திலே அவருடைய காலத்தில் அந்த ஆட்சியை எதிர்த்து இடஒதுக்கீடு எங்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி, ஏனென்றால் 20% ஒதுக்கீடு வழங்குகின்ற பொழுது அவர் 108 ஜாதிகளை சேர்த்து வழங்கினார். அப்பொழுது கூட அவர் ஒன்று சொன்னார், நான் ஒரு கனி கொடுத்திருக்கிறேன், இந்த கனி புளித்தால் மாற்றி தருகிறேன் என்று சொன்னார். 108 ஜாதி இருக்கின்ற பொழுது எங்களுக்கு கொஞ்சம் கணிசமாக கிடைத்தது இடஒதுக்கீட்டிலே, வேலைவாய்ப்பிலே, கல்வியிலே. பிறகு 8 ஜாதிகள் அதிலே சேர்க்கப்பட்டு 116 ஜாதிகளாக அதிகமாக்கப்பட்ட பொழுது எங்களுக்கு 3% ஒதுக்கீடு கூட எங்களுக்கு கிடைக்கவில்லை. இதை காரணம் காட்டிதான் கலைஞர் அவர்கள் ஆட்சி செய்கின்ற முதல்வராக இருக்கின்ற பொழுது வழக்கு தொடுத்தோம். அந்த வழக்கிலே உயர்நீதிமன்ற நீதிபதி LP தர்மராவ் அவர்கள் இந்த இடஒதுக்கீட்டை ஏன் உங்களுக்கு வழங்க மறுக்கிறார்கள் என்று சொல்லி, நீங்கள் ஒரு பெட்டிஷனை போடுங்கள், இந்த ஆட்சியை நான் டிஸ்மிஸ் செய்கிறேன் என்று சொல்லி ஓப்பன் கோர்ட்டில் நீதி அரசரே அவர்கள் கேட்டார்கள். அதுக்கப்புறம் ஒரு ஆட்சி முடிந்தது. அடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஜெயலலிதா தலைமையிலே நடந்த பொழுது அவங்க தான் முதல்ல அரசாணை பிறப்பித்து பேக்வேர்டு கமிஷனுக்கு அனுப்பி, பேக்வேர்டு கமிஷன் தான் மாற்றி அமைக்க முடியும் இடஒதுக்கீட்டை பொறுத்தவரையில். இந்த அரசியல் அமைப்பு சட்டப்பிரகாரம் இடஒதுக்கீட்டை மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம் படைத்த ஒரே அமைப்பு இந்த பேக்வேர்டு கமிஷன். இந்த பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை செய்தது. அது என்ன பண்ணாங்க, இந்த 116 ஜாதியை 3ஆக பிரித்து வன்னியர்கள் பார்ட் A, பார்ட் 1 அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு 10.5% ஒதுக்கீடு. அதற்கடுத்து 93 ஜாதிகள். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, சீர்மரபினர், கல்லர், பிரமலை கல்லர் உள்ளிட்ட நாடோடிகள் உள்ளிட்ட அந்த ஜாதிகளுடைய தொகுப்பாக அவர்கள் இருக்கின்ற 93 ஜாதிக்கு 7% ஒதுக்கீடு. எஞ்சிய 22 சமுதாயத்தை சார்ந்த அம்பலக்காரர்களிலிருந்து இசைவியலாளர்கள் உள்ளிட்ட 22 பேருக்கு அவர்கள் 2.5% வழங்கினார்கள். இது அங்கேருந்து வந்தது. அப்போ என்ன கேட்டாங்கன்னா, கேட்கும்போது இது கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட், இதை நாங்கள் உங்களுக்கு கொடுப்பதற்கில்லை என்றெல்லாம் சொன்னார்கள். திரும்ப அப்பொழுது நீதி அரசராக இருந்த கவுல் அவர்கள், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு, அவர் என்ன பண்ணார், இதை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 15 நாளிலே கொடுக்க வேண்டும் என்று ஃபைனல் ஆர்டர், இறுதியானையே பிறப்பித்தார்.
இது எல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் இந்த ஜெயலலிதா அவர்கள் அவருக்கு உடல்நலக் குறைவு, அப்புறம் அவர் கோர்ட்டு பெயில் ஜெயிலுன்னு இருந்த காரணத்தினால அப்போ நடக்காமல் போச்சு. அந்த ஆர்டர் அவர் தான் போட்டார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த பேக்வேர்டு கமிஷன் கரெக்டாக பரிந்துரை செய்த 10.5% திரும்ப நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று 2021 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி நான் வழக்கு தொடுக்கிறேன். இந்த ஆட்சியை நீங்கள் டிஸ்மிஸ் செய்யுங்கள், எந்த ஆட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்ன பொழுதுதான் அன்றைக்கு அந்த இடஒதுக்கீட்டிற்காக அரசாணை பிறப்பித்து அங்கே சட்டமன்றத்திலே வைத்து ஒரு பைசா செலவில்லாத திட்டம் அது. இது ஏற்கனவே இருப்பதை பகிர்ந்தளிப்பது தான். ஆனால் அவர்கள் வழங்கினார்கள். இது போராட்டம் செய்வதனாலே எந்த மாநிலத்திலும் இது நிலைக்காது. நிறைய பேர் சொல்கிறாங்க போராட்டம், பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை எது எடுத்தாலும் சரி. நீங்கள் ராஜஸ்தானில் குஜாரின மக்கள் அதே மாதிரி அவங்களுக்கு 14% ஒதுக்கீடு கொடுத்தார்கள். போராட்டம் பண்ணதை எதிர்கொள்ள முடியாத அந்த மாநில அரசு பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை கேட்காமலே அவங்க கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு ஆந்திராவில் 10% ஒதுக்கீடு முஸ்லீம்களுக்கு கொடுத்தார்கள். யார் பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை இல்லாமல். அதற்கு அடுத்து மராட்டாவிலே 16% ஒதுக்கீட்டை அவர்கள் வழங்கினார்கள். இது எல்லாம் உச்சநீதிமன்றம் சென்ற பொழுது அவர்கள் கேட்ட முதல் கேள்வி, பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை எங்கே? பேக்வேர்ட் கமிஷன் பரிந்துரை இல்லாததுனால அத்தனையும் என்ன பண்ணாங்க, கொடுத்ததெல்லாம் நிறுத்திட்டாங்க. அது நடைபெறவே இல்லை, யாருக்கும் ஒதுக்கீடு கொடுக்கப்படவே இல்லை. ஸோ இது எதற்கு நான் இங்கே சுட்டி காட்டுகின்றேன் என்று சொன்னால், பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை செய்தால்தான் செய்ய வேண்டும். இது நீதிமன்றத்தினுடைய ஆணை, நீதிமன்றம் சொன்னதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இது நிறைய பேர் என்னன்னா வன்னியர் கொடுத்துட்டாங்க. மற்ற சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ராமதாஸ் ஏதோ போராட்டம் செய்ததனால் இது வந்துவிட்டது என்று ஒரு போலியான தோற்ற பிம்பத்தை அவர்கள் தோற்ற பொலிவை உருவாக்கி மற்ற சகோதர சமுதாயத்திடம் ஒரு தவறான கண்ணோட்டத்தையும் தவறான ஒரு எண்ணத்தையும் அவர்கள் உருவாக்கி விட்டார்கள். அதுக்கு நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முதல் நாள் இப்போ அறிவிப்பு வருது, நான் கோர்ட்டுக்கு போயிட்டேன், நோட்டீஸ் நீதிமன்றத்தின் வாயிலாக எல்லாருக்கும் அனுப்பியாகிவிட்டது. அனுப்பியான உடனே அந்த ஆட்சி டிஸ்மிஸ் ஆகிடும். அதுக்குள்ளே தான் எடுக்கிறாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிப்ரவரி 2 போட்ட கேஸு 24 அந்த வருகின்ற பொழுது காலையிலே அது பண்ணியிருப்பாங்க. 9 காலையில் பண்ணுகின்ற பொழுது அவர் பாண்டியன் அவர்கள் எம்எல்ஏ இருந்தார், எம்பியாக இருந்தவர், அவர் இறந்து விட்டார். அதனால அந்த சட்டமன்ற அவை கூட்டத்தை 3 மணிக்கு ஒத்தி வைக்கிறார்கள். வந்த உடனே முதல் அலுவலாக இதை எடுத்து 10.5% சொல்லுகிறார்கள். இது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. எதுக்கு இதை நான் சுட்டி காட்டுகிறேன் என்று சொன்னால், 9 ஆண்டு காலம் இது நீதிமன்றம் சொல்லி பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை பண்ணி இந்த கிடப்பிலே போடப்பட்டது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தெரியும். ஆனால் எல்லா அரசியல்வாதிகளும் வன்னியர் மீது அரசியலை தான் காழ்ப்புணர்ச்சியை காட்டுகிறார்களே தவிர, இது நீதிமன்றம் சொன்னது, நீதிபடி தான் நம்ம கேட்குறோம். இப்போ இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க, இந்த தமிழக அரசு எல்லாரும் ஆண்டவங்க இருக்கிறாங்க. காவேரி இஷ்யூ, பாலாறு இஷ்யூ, முல்லை பெரியார் இஷ்யூ எல்லாம் கோர்ட்டு தான் தீர்ப்பு கொடுத்தது. அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்று கேட்கிறீர்கள். உங்களுக்கு எங்கே தார்மீக பொறுப்பு இருக்கிறது? அதுவும் நீதிமன்றம் சொன்னதை தானே நீங்கள் செய்திருக்க வேண்டும். அதை செய்யவில்லை. ஆனால் இன்றைக்கு அந்த 10.5% இங்கேருந்து போகுது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனவொடனே சுப்ரீம் கோர்ட் தெளிவாக என்ன சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் இந்த கணக்குகளை தாருங்கள். என்ன கணக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அறிவியல் பூர்வமாக நீங்கள் சயின்டிஃபிக் அரைவல் ஒரு கணக்கு கேட்டாங்க. அந்த சயின்டிஃபிக் அரைவல் கணக்கு என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அனுப்புகிறாங்க, ஐஐடி சென்னைக்கு அனுப்புகிறாங்க. இவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம், எவ்வளோ சதவீதம் கொடுக்கலாம் என்று உங்களுடைய பரிந்துரையை கொடுங்கள் என்று கேட்கின்ற பொழுது இவங்க என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் இந்த மாநிலத்தில் இருக்கிறோம், அதனால் எங்களை தவிர்த்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே அது நார்த்துக்கு போயிட்டு அங்கேருந்து வந்தாச்சு. இன்றைக்கு எல்லா தரவுகளும் தயாராக இருக்கிறது, கரெக்டாக இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் கொடுக்கலாம். நாங்கள் எங்களுக்கு அதிகமாக வேண்டாம், எங்களுக்கு பலாக்கா வேண்டாம், இன்றைக்கு கிடைக்கின்ற கலாக்கா போதும். இது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொடுக்க வேண்டும் என்று எல்லோரும் கேட்கிறார்கள், தப்பியதும் இல்லை. ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் அவர்களுக்கு கொடுக்க முடியுமா என்ற சட்டம் இருக்கிறதா? சட்டம் இல்லை. இப்போது இதில் பீகாரில் பண்ணாங்க. எவ்வளோ பண்ணாங்க? அவங்க 500 கோடி செலவு செஞ்சாங்க.
13 கோடி மக்களை கணக்கு எடுத்தாங்க. எல்லாம் பண்ணிட்டு அது செல்லுபடியாகாதுன்னு சொல்லிட்டாங்க. 65 போன உடனே பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை இல்லைன்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்போ எல்லா மாநிலத்திலையும் எடுக்கிறாங்க. இது என்னன்னா இது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆகிடுது அரசியலில். உடனே ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்க, நாங்கள் வேணான்னு சொல்லலை. ஆனால் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த கலாக்காயை கொடுங்க. நீங்கள் வந்து எப்பயாவது வந்து சட்டம் திருத்தி கொடுக்கும்போது கொடுங்க. அதெல்லாம் உடனடியாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ எல்லாரும் என்ன தப்பாக நினைக்கிறாங்க, 10.5% இவங்களுக்கு ஒரு ஜாதிக்கு மட்டுமே கொடுத்துட்டா எப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் 10.5% என்பது இந்த மக்கள் தொகை அடிப்படையாக வைத்து தான் 1931 சென்சஸ் தான் கடைசியாக எடுக்கப்பட்ட ஜாதிவாரி கணக்கெடுப்பு. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அது பழைய காலத்துது. அந்த பழைய கால கணக்கை வைத்துத்தான், ப்ரொஜெக்டட் ஃபிகர்ஸ் வைத்துத்தான் அருந்ததியருக்கு கொடுத்திருக்கிறார்கள், இஸ்லாமியர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் 3%. அருந்ததியருக்கு 3, அது இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்போது வேறு எதுவும் இல்லாத பொழுது அதுதானே உங்களுக்கு வந்து பழசுல புதுசு என்ன, இதுதான் அவைலபிள், லேட்டஸ்ட் அதுதான். அதை வந்து ஏற்கனவே வாங்கிட்டாங்க. இதற்கிடையில் தமிழக அரசு என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல பேக்வேர்டு கமிஷனுக்கு ஒரு 3 மாத அரசாணை பிறப்பித்தார்கள். நீங்கள் வந்து தயார் பண்ணி கொடுங்க, அடுத்தது 6 மாதம், அடுத்தது 6 மாதம், அடுத்தது 1 வருஷம். இப்போ ஜூன் 12லேருந்து இன்னொரு வருஷம். இது வந்து அடுத்த வருஷம் தான் அவங்க கேட்குறதுக்கு இருக்கும். ஆனால் இவர்கள் என்றைக்கு கேட்டாலும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு முன்னாக இவர்கள் எவ்வளவு பேர் படித்திருக்கிறார்கள் கல்வி அறிவிலே எம்பிசியில் வந்து கணக்கெடுத்தாங்க. சோப்ரா என்ற அடிஷனல் செக்ரட்டரி ஐஏஎஸ் அதிகாரி இதற்காக நியமனம் பண்ணி 5 ஆண்டுகள் தான் அரசிலிருந்து எடுத்து கொடுக்க சொன்னாங்க. ஆனால் அவர்கள் 10 ஆண்டுகள் எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். 10 ஆண்டுகள் எடுத்து கொடுத்ததில் இவங்க என்ன சொல்கிறாங்க, வன்னியர்கள் இதில் வந்து 23%, அதில் 16%, இதில் 11%. இதெல்லாம் வந்து காதில் காகிதப்பூ சுற்றிட்டு மணக்குதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. எங்களுக்கு தேவையில்லைங்க, இன்னொருத்தது எங்களுக்கு தேவையில்லை. நீதி எது சட்டப்படி எது நிற்கும், பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை தான், அதை தான் கேட்குறோம். இந்த ஒரு ஜாதிக்கு இவ்வளோன்னு சொல்கிறாங்க. இப்போது எஸ்சியில் எவ்வளோ பேர் இருக்காங்க, 76 ஜாதி இருக்குது. அதில் 3 இது வந்து அருந்ததியருக்கு போயிடுது, மீதி 15%. அந்த 76 ஜாதிகளுக்கு அவங்க மக்கள் தொகை ஏற்றார் போன்று எவ்வளோ கொடுக்குறாங்க, 15. ஆனால் அதே மாதிரி ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் எவ்வளோ இருக்கிறாங்க, 36 ஜாதிகள் இருக்கிறாங்க. 37 ஜாதி இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து 37 ஜாதி இவ்வளோ இருக்குது, அவங்களுக்கு ஏன் 1%? அவங்க மக்கள் தொகை அவ்வளோதான். ஸோ இது எல்லாம் நடைமுறை நாடெங்கும் இருக்கிறது. இங்கே வந்து பெரியார் மண் எல்லாம் நாங்கள் சொல்கிறோங்க, இங்கே வந்து இதை செய்ய மறுக்கிறார்கள். ஏன் மனசு இல்லை என்பது தான். இதற்கான வழக்குகள் என்பது 1-2 வழக்கில் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக போட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சு கொடுத்துருக்குறோம். இதை இந்த அரசு செய்ய வேண்டும். ஏன் காலம் தாமதப்படுத்துகிறது? ஒரே ஒரு கேள்வி, பேக்வேர்டு கமிஷன் அனுப்புங்கன்னு சொன்னால் அனுப்பிடலாம், 1 பைசா செலவில்லாமல் இந்த திட்டத்தை செயல்படுத்தலாம். ஆனால் சமூக நீதி என்று சொல்லுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகம், சமத்துவம் என்று சொல்லுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகம், சாமானியனுக்கான கட்சி என்று சொல்லுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராகவும் இன்றைக்கு முதலமைச்சராகவும் இருக்கிறவர் இதை பற்றி ஏன் வாய் திறக்க மறுக்கிறார்? செய்யணும், முதல்ல சொன்னார், ஆனால் செய்யவில்லை. இந்த வன்னியர் பெருங்குளத்தினுடைய நீண்ட நாள் கோரிக்கை அது, அதை அவர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து 2வதாக பொது சொத்து நல வாரியம். நான் CN ராமமூர்த்தி ஆகிய நானும் வன்னியடிகளார், வாழப்பாடியார், கலைஞர் அவர்களை பார்த்து எங்கள் சமுதாயத்தில் இருந்த செல்வந்தர்கள் நிறைய சொத்துக்களை விட்டு சென்றிருக்கிறார்கள், இதையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தோம். அவர் ஆணையும் பிறப்பித்தார் 2001. அதுக்கு அடுத்து வந்த ஆட்சி அதை கண்டுகொள்ளாதனால் காலாவதியாகிவிட்டது. அதுக்கப்புறம் திரும்ப வந்து வழக்கு போட்டு நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு 240 அறக்கட்டளை தமிழகம் எங்கும் இருக்கிறது. அதனுடைய தோராய மதிப்பு 200 லட்சம் கோடி. நீங்கள் எப்படி வேணாலும் பாருங்கள், அவ்வளோ கோடிக்கு நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸரை நியமனம் பண்ணியிருக்கீங்க, ஒருத்தர் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்து 5 ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் அந்த வாரியத்திலே பணி செய்கிறார்கள். ஆனால் இவ்வளவு இருந்தும் ஒரு ஏழைக்கு கூட அவர்கள் கல்விக்கு உதவி செய்யவில்லை. அவர்கள் வந்து வேலை வாய்ப்புக்கு ஊக்குவிக்கின்ற செலவெல்லாம் செய்யலை, எதுவும் செய்யலை. 1-2 என்ன பண்ணுறாங்கன்னா, 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஐஏஎஸ் ட்ரைனிங் கொடுக்குறேன், 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி நான் இவங்களாம் ஸ்காலர்ஷிப் கொடுத்தேன்னு ஒரு சின்ன கணக்கு.
யானை கணக்கு பூனை கணக்குன்னுவாங்க. இது மாதிரி இது ஒரு வாரிய கணக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையிலே அவர்கள் யாருக்கும் அதை செய்யவில்லை என்பது பெரிய வருத்தமான நிகழ்வு. எல்லா நிர்வாகம் சரியாக இருக்குது. யாரை போடணும்? இந்த சமுதாயத்துக்கு உழைத்த சமுதாய தலைவர்களை கொண்டு போய் அதில் அமர்த்தினா அவங்க எல்லாரையும் பார்ப்பாங்க. அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது தான் சொன்னால் நடைபெறும். ஆனால் இது எதுவுமே அவர்கள் கண்டுகொள்வதில்லை. ஆகவே அந்த வாரியம் என்பது செயல்படாத இருக்கிறது, செயலற்ற வாரியமாக இருக்கிறது. நீங்கள் எல்லாத்துலேயும் சிறப்பாக செய்கிறீங்க, ஏன் இதை செய்ய மறுக்கிறீங்க? அதற்கடுத்து நல வாரியம். நல வாரியம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு இந்த இடஒதுக்கீடுல கலைஞர் மற்றவங்க இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ரெண்டாவது பொது சொத்து வாரியத்திலும் கலைஞரும் அந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பங்களிப்பு இருக்கிறது. இன்றைய முதல்வராக இருக்கின்ற மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு ஒரு சின்ன துரும்பை கூட தூக்கி போடாதவராக இருக்கிறார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நல வாரியம் என்பது நரிக்குறவருக்கு நல வாரியம் இருக்கிறது, சீர்மரபினருக்கு நல வாரியம் இருக்கிறது, கள்ளர்களுக்கு நல வாரியம் இருக்கிறது. மாதிரி 76 நல வாரியம் சமுதாயம் சார்ந்து இருக்கிறது. அவங்களுக்கெல்லாம் பட்ஜெட்டில் நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கி அவங்களுக்கு செலவு செய்கிறாங்க. பெனிஃபிஷியரிஸ் பாதிக்கப்பட்டவங்க சின்ன இதுலேருந்து பெரிய இது வரலாம் செலவு பண்ணுறாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய சமுதாயத்துக்கு ஒரு வாரியம் இல்லை என்று சொல்லி இதுவும் நான் வழக்கு போட்டேன். இந்த வழக்கு அப்போவே சொல்லிட்டாங்க. இந்த வாரியத்தில் போடுகின்ற பொழுது நீதி அரசர் அப்பவே சொல்லிட்டாங்க, இதை கவனித்து உடனே செய்யணும்னு. ஆனால் அங்கிருந்து அன்றைய இருந்த அருள்மொழி என்கின்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர் வித்தியாசம் தெரியவில்லை அவருக்கு. பொது சொத்து வாரியத்துக்கும் வித்தியாசம் தெரியவில்லை, நல வாரியத்துக்கும் வித்தியாசம் தெரியவில்லை. அவர் என்ன பண்ணிட்டாரு, இங்கே போய் கான்டாக்ட் பண்ணுங்க, அஞ்சு பேர் அங்கே வேலை செய்கிறாங்க, மவுண்ட் ரோல் அலுவலகத்தில் இருக்குது, லைப்ரரி மேலேன்னு சொன்னார். அது அல்ல. ஆனால் இது தனியாக உருவாக்க வேண்டும். நீங்கள் எதுவுமே செய்யலை. இன்றைக்கின்ற முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை இந்த வன்னியர் பெருங்குளத்தின் சார்பாக, வன்னியர் கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் வைக்கின்ற ஒரே வேண்டுகோள், இது ஒரே நாளில் நடத்தலாம். நீங்கள் நினச்சிங்கன்னா பண்ணலாம். இது நீதிமன்றத்தை நாங்கள் அணுகினோம், இதுவும் கண்டெம்ட் அணுகியிருக்கிறோம். முதல்ல போட்டு கொடுக்க சொன்னாங்க, இப்போ கொடுக்க சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, அரசின் பரிசீலனையில் உள்ளது, அரசனுடைய என்ன முடிவுக்கு இருக்குது, இந்த மாதிரி தான் சொல்ல. எந்த இது போட்டாலும் இப்படி வருகின்ற இதெல்லாம் கேட்டிங்கன்னா அரசு பரிசீலித்து கொண்டு இருக்கிறது, அரசு தான் இதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் இதையாவது அவங்க எல்லாரும் செஞ்சாங்க, கலைஞர் செஞ்சாங்க, ஜெயலலிதா அவர்கள் செஞ்சாங்க. ஆனால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு எதுவும் செய்யவில்லை. ஆகவே இதை தயவு செய்து செய்ய வேண்டும் என்று நான் இந்த பத்திரிகையின் வாயிலாக கேட்குறோம். நிறைய தடவை அவர் சந்திக்கும் போது இந்த இடஒதுக்கீடு மட்டும் தான் பேசணும், எங்களுக்கு வேறு எதுவும் இல்லை, நாங்கள் என்ன அவர்கிட்ட போய் வேறு என்ன கேட்க போகிறோம்? ஸோ இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு இப்போ இறுதியாக நாங்கள் சொல்கிறோம், நிறைய பேர் இந்த பொது சொத்து வாரியத்தில் இடத்த வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டுறாங்க. அது ஆயிரங்காணி ஆலவந்தார் அறக்கட்டளையில் 30 ஏக்கர் நிலம் ரியல் எஸ்டேட் மாதிரி விட்டவொன்னே அது போய் போராடி அதை தடுத்து நிறுத்தி அவங்க அரசாங்கமே கேன்சல் செய்து விட்டது. இப்போ அந்த மாதிரி நிலத்துலேருந்து தான் நீங்கள் எடுக்கிறீங்க. சூளேரிக்காடு அங்கேருந்து எவ்வளோ எடுக்கிறீங்க? 10 கோடி லிட்டர் தண்ணி, 10 கோடி லிட்டர் தண்ணி 55 ஏக்கரில் எடுக்கிறீங்க. எடுத்து எல்லா மக்களும் கொடுக்குறீங்க, நாங்கள் தப்பு சொல்லலை. ஆனால் அதுக்கு வாடகை என்பது நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒன்றுமே இல்லை. அதில் கூட ஆயிரங்காணி ஆளை வந்தார் இடத்துல செய்யணும்னு கூட போடலை. சரி, அதுக்கு அடுத்தது இது பேரூர், அதே இதில் பேரூரில் இருக்குது. அங்கே எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 85 ஏக்கர் எடுத்திருக்காங்க. அங்கே எவ்வளவு செலவு செய்கிறாங்கன்னா 2485 கோடி. அவ்வளோ கோடி செலவு பண்ணி 15 கோடி லிட்டர் தண்ணி எடுத்து எல்லோரும் கொடுக்குறீங்க. நாங்கள் தப்பாக சொல்ல, பயன்படுத்திங்க. ஆனால் அது எங்கே இருக்கணும்? அந்த பொது சொத்து வாரியத்தில் இருக்கணும். கோர்ட் அதை தான் சொல்லி இருக்குது. இது வன்னியர் பேரில் ஆரம்பிக்கப்பட்ட அறக்கட்டளை, வன்னியர் சமுதாய முன்னோர்கள் எழுதி வச்சது. திருமண மண்டபங்கள், அப்புறம் கல்வி நிலையங்கள் எல்லாம் இது கீழே தான் வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ராமதாஸ் அவர்கள் வன்னியர் கல்வி அறக்கட்டளை, உலகெங்கும் இருக்கின்ற வன்னியர்கள் அவர்கிட்ட காசு வாங்கி வன்னியர் கல்வி அறக்கட்டளை கட்டி நிர்மாணம் பண்ணி அங்கே எல்லாம் இருக்குது. சட்டக்கல்லூரி இருக்குது, பொறியியல் கல்லூரி இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, ஒரு பெரிய பல்கலைக்கழகத்துக்கான எல்லா இதுவும் ஏற்பாடெல்லாம் பண்ணி இருக்குது. ஆனால் அதை என்ன பண்ணுறாரு, பொது சொத்து வாரியத்தினர் லெட்டர் கொடுத்த உடனே அது அவர் பேரில் மாற்றிக்கிறார். இது எவ்வளோ பெரிய தவறு. ஆகவே இந்த வன்னியர் கூட்டமைப்பு இவங்க கொடுத்த மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க, லெட்டர் கொடுத்துட்டு 33 அறக்கட்டளை தான் போர்டு வச்சுருக்காங்க. மீதி எல்லாமே எதுவும் பண்ணலை, இவங்க கண்ட்ரோலில் வரலை. அது நேரடியாக வர்றது பிடிலி செங்கல்வராயன் அறக்கட்டளை மட்டும்தான் எடுத்து அவங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதே நிலைமை நீடித்தால் வன்னியர் சமுதாய மக்களை திரட்டி கொண்டு இந்த வன்னியர் கூட்டமைப்பு
ராமதாஸ் வச்சிருக்கிற வன்னியர் கல்வி அறக்கட்டளையை நாங்கள் மீட்டு அந்த வாரியத்திடம் ஒப்படைப்பதற்கான அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். கண்டிப்பாக தமிழ்நாடு முழுக்க இதுதான் நிலைமை. இதை நாங்கள் செய்யறதுக்கு தயங்க மாட்டோம். இல்லை சார், நாங்கள் எங்களுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உயிரை ஆயுதமாக ஏந்தி போராடி செத்து போனதுக்கப்புறம் அறிவை ஆயுதமாக ஏந்து தான் அறிவாயுத போராட்டம். அந்த அறிவாயுத போராட்டத்தை அறநிலை போராட்டம்னு ஒன்று இருக்குது. அறவழி போராடுவோம், எல்லாம் கூடி இது மாதிரி கொடுங்கன்னு கேட்போம். அதற்கு அடுத்து அனைத்து உரிமைகளையும் பெறுவதற்கான அந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம், தொடர்வோம். இல்லை, ஒருங்கிணைப்பு இல்லை. நான் தானே இது எல்லாம் முன்னெடுத்திருக்கேன். வேறு யார் எந்த காலத்தில் யார் பண்ணியிருக்காங்க? ஏதாவது ஒரு ஆளை சொல்லுங்கள். இந்த நான் சொன்னதில் ஏதாவது முன்னெடுத்து யாராவது ஒருத்தர் வந்திருக்காங்கன்னு சொல்லுங்கள். சரி, நான் தப்பாக சொல்லலை. அவங்களுக்கு தெரிஞ்சது. இப்போ யாரை நீங்கள் சொல்லுங்களேன், ஒரு ஆளை சுட்டி காட்டுங்க யாருன்னு நான் சொல்கிறேன். எதுங்க எதுங்க சார்? என்ன எனக்கு புரியும். ஏங்க ராமதாஸ் அன்புமணி தானே, அந்த பசங்களை பற்றி என்ன சார் சொல்கிறதுக்கு இருக்குது சார்? நான் தான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன் சார். அவங்க ராமதாஸ் ரவுடின்னு சொன்னேன், அன்புமணியை கேடின்னு சொன்னேன், அதுக்கு லிஸ்ட்டு கொடுத்தேன், எல்லாத்தையும் கொடுத்தேன். என் மேலே வழக்கு போட சொன்னேன், எவனும் வரலையா? மீதி பேர்லாம் போட்டுங்கிறீங்க. சொல்லுங்கள், நான் சொல்கிற தப்பு இல்லைங்களா? நான் ராமதாஸை கூட்டுன்னு போய் இவன் தான் ராமதாஸ்னு அறிமுகப்படுத்துகிற மக்கள்கிட்ட, புரியுதுங்களா? அப்போது ராமதாஸ் எங்கே நாங்கள் இந்த சமுதாயம் வாழ்ந்தால் போதும் ஒதுங்கி இருக்கிறோம். இப்போது நேரம் தேவை என்றால் நாங்கள்லாம் ஃபீல்டுக்கு வருவோம். இப்போ கட்சி வச்சிருக்கிறாரு. அந்த கட்சியை துவக்கி வச்ச தலைவன் யார்? நான் தானே துவக்கி வச்சேன். நீ என்னைக்கு வந்த ஞாயிற்று என்னைக்காவது போன ஆள் என்ன பண்ண, எல்லாரையும் ஏமாற்றி கரையான் புற்றெடுக்க கருடாக பாம்பு வந்த மாதிரி உள்ள எல்லாரையும் வேலை காமிக்கிறேன். என்கிட்ட பேச சொல்லுங்கள். ஊர் உலகத்தில் எல்லாம் பேசுகிறாருல்ல, பேச சொல்லுங்கள். அன்புமணியை பேச சொல்லுங்கள். எல்லோரும் கூட இருக்கவங்களாம் ராமதாஸ் கூடவே இருந்து நாங்கள் தான்ப்பா பண்ணோம். இந்த மக்களுக்கு சொல்கிறேன். இப்போ கூட நாங்கள் அடுத்தது இதில் சேலத்தில் கள போராளிகள், கள தியாகிகள், எங்களோட ஜெயிலில் இருந்தவங்க போனவங்களாம் பண்ணுறோம் சார். இப்போ 5 பேரை கூண்டாஸில் போட்டாங்க. முதல்ல கலைஞர் என்ன தான் கூண்டாஸுக்கு ட்ரை பண்ணார். நான் நக்சலைட்டு ஒன்று தமிழ்நாட்டில், அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வந்தேன். அது போராட்டத்தில் கலைஞர் சட்டமன்றத்திலே மன்னிப்பு கேட்டார். இன்றைக்கு குறிப்பேட்டில் இருக்குது. நான் தவறாக பேசிவிட்டேன், இந்த இளைஞரை பாருங்கள் இவ்வளோ படிச்சிருக்கிறார், தப்பு. நான் அப்படி இப்போ எந்த காலத்திலும் பேசியது இல்லை. பேசாததை பேசியதாக சொல்கிறதுனால நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரை செல்வேன் என்று சொன்ன பிறகு அது 2 எம்எல்ஏக்கள் பேசினாங்க. டி ராஜேந்தர், என்னப்பா நீங்கள் சொல்கிறீங்க சட்டமன்றத்தில், அவர் இல்லவே இல்லைன்னு சொல்கிறாருன்னு உடனே அவர் சட்டமன்றத்திலே நானி கோனி குறுகி வாசிக்கிறார். என்ன சொல்கிறாரு? இவரை பற்றி நான் தவறான தகவல்களை அறிவித்து விட்டேன். இதுக்கு காரணமான காவல்துறையை சேர்ந்த சுருக்கெழுத்தாளர் உள்ளிட்ட 13 பேரை காவல்துறை சார்ந்ததில் பணியிட நீக்கம் செஞ்சுட்டு விட்டுட்டார். அதுக்கப்புறம் தான் 5 பேர் குண்டாஸில் போட்டாங்க. இந்த 5 பேர் குண்டாஸுக்கு தான் நான் வேலூர்லேருந்து நடைபயணம் வந்தேன். வேலூர்லேருந்து நடைபயணம் 40 கிலோமீட்டர் சார். ஒரு நாளைக்கு செருப்பே போட முடியாது, கால்லாம் வீங்கிடும். அது நடைபயணம். 23,000 பேர் வந்தாங்க என் கூட. எங்களை அவலூர்பேட்டில் அடித்து இது பண்ணும்பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால், அப்போ முகமது இக்பால் இவரோட ராஜீவ்காந்தி அசாசினேட் பண்ணும்பொழுது அவர் எஸ்பியாக இருந்தவர் தான். வேலிகாத்தான் செடியில் வந்திருந்தார். இன்று போன்ற மிகப்பெரிய பத்திரிகைகள் எங்களை தேடி கேட்டாங்க. எங்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு வழி இல்லை அந்த ராத்திரியில். அப்போ என்ன பண்ணோம், அந்த ஊர் மக்களை பக்கத்து ஊர்லாம் கூட்டி, நாங்கள் ஏற்கனவே பசி பட்டினிமாக இருக்கிறோம், எங்களை அடித்து துன்புறுத்திட்டாங்க. அது அப்போ நீங்கள் மாட்டுக்கு கூழ் காய்ச்சி கொடுப்பி வச்சுருப்பீங்க, உங்கள் மாட்டுக்கு வைக்கோல் வேறு ஏதாவது போடுங்க இன்றைக்கி தவிடு, எங்களுக்கு அந்த கொடுங்க உணவாக சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு அப்படிலாம் கஷ்டப்பட்டவர்கான். இவன் கேட்குறான், சைக்கிளில் போகிறானா, என்ன சார் பஜனை இது, ஞாயிற்றுக்கிழமை வரல வேலை செய்வான் 2 ரூபா. அப்போல்லாம் 2 ரூபான்றது சார் ஒரு ஆள் கூலி 1 ரூபா. ஒரு இவங்க பெண் கூலி 10 ஒரு டீ 6 பைசா. அப்படி இருந்த காலத்திலே நீ இவ்வளோ வாங்கி ஏமாத்துற. நீ எதுக்கு ஏன் அப்புறம் இதை விட்ட? நீ வேறு ஏதாவது சம்பாரிச்சது வழி இருக்கா சொல்லுங்கள். நான் விவசாயம் பண்ணுறேன், 1.25 ஏக்கரில் இத்தனை லட்சம் கோடி சம்பாரிச்சிருக்கேன்னு சொல்கிறீங்களா? இது எந்த விதத்தில் நியாயம்? அன்புமணி யார்? அவர் எங்கே வேலை செஞ்சார்? அவர் 9ஆம் கிளாஸ் ஃபெயிலு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கூப்பிட்டு இங்கே சென்ட் ஆன்ஸில் படிக்க வச்சு 20,000 ரூபாய் கொடுத்து மார்க்கை போட்டு, நான் பச்சையாக சொன்னேன், எது வேணாலும் எடுத்து ரெக்கார்ட் பார்த்துக்கலாம் பண்ண வேணாம். அவன் வாத்தியார் தான் என் வாத்தியார்,
ஜார்ஜ் காலங்காட். சரி, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி படிச்சுக்கிட்டு ஏதோ வந்து எங்கே வேலைக்கு போகிறேன், திண்டிவனத்துலேருந்து 8 கிலோமீட்டர் நல்லாலம்ன்ற ஊர். அங்கே க்ரஷர் இருக்கு இல்லைங்களா, ஜல்லி உடைக்கிற கம்பெனிலேருந்து அடிபட்டு வரவங்களுக்கு டிங்சர் போடுற வேலை. 400 ரூபாய் சம்பளம் சார். இவங்க தான் வந்து அப்படியே உடைச்சி பெருசாக கொண்டு வந்துட்டாங்களா இந்தியாவில். உலக பணக்காரர்கள்லாம் பின்னாடி அனுப்பி விட்டாங்க. மற்றவங்களாம் சொல்கிறாங்கல்ல, சரி இவங்ககிட்ட இருக்கிற சொத்து அதை விட அதிகம் சார், யாரும் அதை சொல்ல மாட்டுறாங்க. நான் கூட சொன்னேன், 2009 17ஆம் தேதி இதில் மயிலாடுதுறையில் எங்களெல்லாம் வந்து ரொம்ப முற்றுகையிட்டு போடும்போது என் கிளாஸ்மேட் அங்கே இருக்கிற அமெரிக்காவில் இந்த இதில் வேலை செய்கிறான் பேங்க்கில். அவன் ஃபோன் பண்ணி சொல்கிறான், என்னடா நீ போய் இந்த சமுதாயம் ஜாதிங்கிறத படுற இன்றைக்கி 7000 கோடி வந்து போட்டுருக்கான்றான் ஒரே இதில். அன்புமணி பேரில் இல்லைன்னு மறுக்க முடியுமா? நான் சொல்கிறதா ஆணித்தரமாக எல்லாம் வச்சுருக்கேன் சார். ராம்தாஸ் வந்து சர்டிஃபிகேட்டை மாற்றி படித்தார், என்கிட்ட இருக்குது கேளுங்க. அவர் எல்லா தப்புகளை, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்களாம் விட்டுட்டு வந்தவொடனே குழந்தை, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ராம்தாஸ் உனக்கு வயசு அதிகமாகுது, வர்றவங்களாம் ஆசீர்வாதம் பண்ணு. ஏன்டா ஊர் சண்டையை இழுத்து ஈர பேனாக்கி பெருமாளாக்கி ஊர் சண்டையை இழுத்து நமக்கு நல்லா சகோதரனாக நேற்று வரலும் பேசியிருந்தவங்களாம் நமக்கு எதிரி ஆகிட்டாங்களே, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். சும்மா உடனே போகிற மாதிரி படுத்துன்னு சுற்றி சுற்றி வராங்க. இது எந்த ஊர் நியாயம் சார்? ராம்தாஸ் அப்படி தானே படுத்துட்டு இருக்காரு, அவரை சுற்றி வராங்க எல்லாரும். இவங்கெல்லாம் குலதெய்வம். இப்போ ஒரு புதுசாக ஒன்று வந்திருக்குது, காக்கும் தெய்வம்னு. யாருன்னு கேட்டால் காந்திமதி. அவங்கள மேடியில் கூப்பிட்டு உட்கார வச்சு, அவருடைய பொண்ணு ராஜசேகர் ரெட்டி இருந்தார் இல்லையா, அவங்க பொண்ணு பையன்லாம் அந்த மாதிரி இவங்கள வர வச்சு முன்னிறுத்தி வர. அதுதான் சார் நடக்க போகுது. இதுதான் நடக்கும். இந்த சமுதாய மக்கள் வந்து சிந்திக்கணும். இளைஞர்களுக்கு நான் கேட்குறேன், விரல் நுனியிலே விஷயங்கள் இருக்கிறது, எதை வந்தாலும் நீங்கள் பார்க்கலாம், தெரிந்து கொள்ளலாம். உண்மைத்தன்மை என்னன்னு சொல்லிட்டு அதுக்காக ஆதரவு கொடுங்க. நீங்களே யாரும் வேலைக்கே போகாதீங்க. வேலை என்ன, அரசியல் வேலைக்கு ஒரு 6 மாதம் ஓய்வு எடுங்க, அவங்க அடங்கிடுவாங்க. நீங்கள் வந்து கொதிக்கிறத அடக்கணும்னா நான் எரிவதை பிடுங்கணும். நீங்கள் தான் போய்கின்னு சரி பண்ணுறீங்க, தப்பாக நினைக்கிறீங்க. மற்ற தலைவர்கள் மாதிரி இவர்களையும் நீங்கள் நினைக்கிறீங்க. இவங்க தலைவர்களே இல்லை, ஒன்றும் சரி கிடையாது. இவங்களுடைய பிரச்சனை என்னென்னா, தனக்கு என்ன வருமானம், தன்மானத்தை பற்றி பேசலாம். இதை மாதிரி தான் எல்லோரும் செய்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.